எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பெருங்களத்தூர்ல தாங்க இருக்கும். பெருங்களத்தூர்ல ஸ்ரீ சேஷாதிரி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சைட்டை பார்க்க வந்திருக்கும். சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்களத்தூர் நெடுங்குன்றல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து லொக்கேட்டா இருக்குங்க. சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் அழகான ஒரு சைட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா SM ப்ரொமோட்டர்ஸ் தாங்க. இந்த சைட்ல இருந்து என்னென்ன லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருந்து எனக்கு கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சோ அன்னில இருந்து சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பெருங்களத்தூர்ல இருந்து வண்டலூர் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம். ஸோ உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பெருங்களத்தூர் ரீச் ஆனவன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்கு. இதையும் தாண்டி நீங்க சவுத் சைடு போகணும் அப்படின்னா நமக்கு நம்ம சென்ட்ரல் எக்மோர் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம தாம்பரத்தை ரீச் பண்ணா போதும். ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே இன்னைக்கு தெரியல தாம்பரத்தில் நிற்குது. இதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்ஸ் பெரிய காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சரௌண்டிங்ஸ்லேயே பக்கத்துலேயே இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீராம் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல தாங்க இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடி ஹப்பா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நமக்காக இந்த ஸ்ரீ சேஷாதிரி நகரை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SM ப்ரொமோட்டர்ஸோடைய MD சரண் சார் தாங்க. இந்த வீடியோலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, உங்க கையில முன்பணமா எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் சரண், SM ப்ரொமோட்டர்ஸோட MD. நானும் என்னுடைய ட்வின் பிரதர் ஹரிச்சந்திர வரும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2008 நம்ம பிளாட்ஸ், வில்லாஸ், லேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து செலக்டிவாக சொல்லணும்னா வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு, கூடுவாஞ்சேரி திருப்பூர் ரோடு, பெருங்களத்தூர் கொலப்பாக்கம் கனெக்டிங் ரோடுன்னு இது வரைக்கும் நம்ம 33 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட 34th ப்ராஜெக்ட்டுங்க, ஸ்ரீ சேஷாதிரி நகர். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக பெருங்களத்தூர்லேருந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் ட்ராவலில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டு கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த பிளேஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பெருங்களத்தூர்லேருந்தும் சைட்டுக்கு வரலாம். அது இல்லாமல் கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ங்கிற ஏசியாலேயே பெரிய பஸ் டெர்மினஸ். அதுலேருந்து நம்ம சைட்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் வண்டலூர் சூளை வந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடில் கொலப்பாக்கத்துலேருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சென்டரான பிளேஸில் இருக்கனால பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸும் கேட்டட் கம்யூனிட்டி விலாஸ்க்கும் மத்தியில் நம்ம லே அவுட் போட்டிருக்கோம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நம்ம ஸ்ரீ சேஷாதிரி நகர் ப்ராஜெக்ட் மொத்தம் 5 ஏக்கரில் போட்டிருக்கோங்க. அதில் இப்போ ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 28 சென்டில் இப்போ CMD அண்ட் ரெராப்டு வாங்கி நம்ம பக்காவாக கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் 38 பிளாட்டு. பிளாட்டோட சைஸஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1874 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இப்போ பிளாட்டு எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கான எல்லாமே இருக்குது. மெயின் ரோடு 30 ஃபீட் ரோட்லையும் இருக்குது, 24 ஃபீட் ரோட்லையும் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா இப்போ கார்னர் பிளாட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் கூட கார்னர் கூட இப்போ நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம சைட்டுக்கு பெருங்களத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்ரீராம் கேட்வே இருக்குல்ல, அந்த ஸ்ரீராம் கேட்வேக்கு முன்னாடி லெஃப்ட்டில் அந்த காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த ஈஸ்டர்ன் பைபாஸோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 90% ஒர்க்கு முடிஞ்சு. அது எங்கே போகுதுன்னா வேளச்சேரிக்கும் அடையாருக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஒன்ஸ் லைவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நீங்கள் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸோட பக்கத்துலையோ இதோட சரௌண்டிங்ஸ்லையோ நிச்சயமாக இடங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் இந்த அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடண்டாக சொல்கிறோன்னா, நம்ம வந்து செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேருந்து யாரெல்லாம் வந்து சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ பெருங்களத்தூரை யாருமே தாண்ட மாட்டாங்க. முன்னாடி ஒருத்தவங்க போகணுன்னா தாம்பரம் போய், குரோம்பட் போய், பல்லாவரம் போய் தான் போவாங்க. இப்போ பெருங்களத்தூரில் அந்த பிரிட்ஜில் அந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் போய், ராஜகில் பக்கம் போய், மேடவாக்கம் போய் அவங்க சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். அதனால இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து நம்ம சைட்டு வெறும் 5 நிமிஷம் ட்ராவலில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் 5 நிமிஷத்தில் போகலாம். எக்ஸாக்டாக கிலோமீட்டருங்கிறது வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க. இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம 2004 நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாரிஸ்லேயே வந்து அதான் என் மெயின் சிட்டி, ஏன் தூக்கி வந்து நம்ம சிட்டியோட அவுட்டரில் கோயம்பேடில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க 2004. ஆனால் அதே இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடோட சரௌண்டிங் 10 கிலோமீட்டர்ஸுங்கிறது மிகப்பெரிய அபார வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஏன்னா அந்த சின்மயா நகரோ, விருங்கம்பாக்கமோ, நடேச நகர் பார்க்கோ, இல்லை அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டோ, அதோட வளர்ச்சிங்கிறது நம்மளால வந்து இடமும் இன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 12,000 ரூபா, 15,000 நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. ஸோ நம்ம சைட்டு கிளம்பாக்கத்துலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் இருக்கனால நம்மகிட்ட வாங்குற கஸ்டமருக்கு நிச்சயமா பிளாட்டோட ரேட்டுங்கிறது ஒரு 2லேருந்து 3 வருஷத்துல அப்படியே நிச்சயமா டபுள் ஆகும். இப்போ நம்ம சைட்லேருந்து சிட்டிக்கு போகணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கோ, நம்ம வந்து எக்மோருக்கோ, இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டுக்கோ அது மாதிரி நம்ம போகணும்னா நம்ம சைட்லேருந்து வெறும் 5 மினிட்ஸ் ட்ராவலில் பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து சபர்பன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்மோர்லேயோ நம்ம வந்து சென்ட்ரல்லையோ ஏற வேண்டிய அவசியம் இல்லை.
தாம்பரத்துல எல்லா ட்ரெயினுமே நிக்குது. அதுவும் இல்ல தாம்பரம் வந்து இது ஒரு டெர்மினலா மாத்தினால நிறைய ட்ரெயின்ஸ் வந்து தாம்பரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் 2-3 வருஷத்துல எல்லா ட்ரெயின்ஸுமே சவுத்துக்கு போறது தாம்பரத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுங்க. பெருங்குளத்தூர்ல இருந்து தாம்பரத்தை நீங்க 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. ஸ்ரீராம் கேட்வேல கிட்டத்தட்ட 38 கம்பெனி இருக்கு. அதாவது சதர்லாண்ட், அசெஞ்சர்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து இங்கேயோ இல்ல வந்து நம்ம சோகோ குடுவாஞ்சேரியில இங்க ஒர்க் பண்றவங்க நீங்க ஏதாவது வந்து உங்க நியர்பை லொகேஷன்ல இடம் தேடிட்டு இருந்தா நம்ம சைட்ல இருந்து வெரி நியர்பை தான். கண்டிப்பா நம்ம இடம் வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா சுத்தி ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியாக்கு மத்தியில நம்மளுடைய லே அவுட் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுக்கும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிட்டிக்கோ மற்ற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கோ ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ஒரு இடம் வாங்கும் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து நம்ம வந்து ஆக்சுவலா என்னென்ன இருக்குன்னு நினைப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது அம்யூனிட்டிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம ஸ்ரீ சேஷாத்ரி நகர்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பேசியிருக்கோம், இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னால சுத்தி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் இருக்கு வித் கேட்டு 24/7 செக்யூரிட்டி இருக்கு. பிளஸ் எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஏன் எலிவேட்டடுங்கிறது இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம்னா நம்ம இருக்கிற தரமட்டத்திலேருந்து ஒரு 2 அடி ஹைட் எலிவேட்டடாக போட்டிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் லேயராக போட்டிருக்கனால நம்ம ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பெரிய பெரிய வண்டி வந்தால் கூட நமக்கு வந்து அந்த ரோடுங்கிறது வித் ஸ்டாண்ட் ஆகும். அது இல்லாமல் அவனி ட்ரீஸ் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட்டும் இருக்கிறனால நம்ம இடம் வாங்கி உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு இருக்கு. பொதுவாக இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாங்குற இடத்துல இருந்து நியர்பைல என்னென்ன பிளே ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு, காலேஜஸ் என்ன இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்குன்னு தான் நம்ம முக்கியமாக எதிர்பார்ப்போம். நம்ம சைட்டில் இருந்து பிளே ஸ்கூல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ஸுங்கிறது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, வெறும் 200 மீட்டர்ல இருக்கு. அது இல்லாமல் பக்கத்துலேயே கிட்ஸி பிளே ஸ்கூலும் இருக்கு. ஸ்கூல்ஸுங்கிறது வேலம்மாள் ஸ்கூல் வந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நம்ம குழந்தைங்க நடந்தே போகலாம் இல்லை சைக்கிளையும் போகலாம். அது இல்லாமல் எஸ்எஸ்எம் ஸ்கூல் இங்கேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர்ல. அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம்னா நம்ம லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ஜே குளோபல் ஸ்கூல், ஸ்ரீநிகேதன், சியோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸும் வேன்ஸும் பிக்கப் அண்ட் ட்ராப்புமே நம்ம சைட் என்ட்ரன்ஸில் நடக்குது. அது இல்லாமல் காலேஜஸ் வந்து நம்ம சைட்டிலேருந்து நியர்பை என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் இருக்குது, ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடம் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷத்துலையோ நம்ம வாங்குற இடங்கிறது எவ்வளோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமாக யோசிப்போங்க. அப்படி யோசிக்கிற போது நம்ம வாங்குற இடத்துல நியர்பையில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்ரீ சேஷாத்ரி நகர் ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 90% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு 2லேருந்து 3 மாசத்துல கூட அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது லைவ் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு வர அந்த காந்தி ரோடு கனெக்டிங் ரோடு இருக்குல்ல, வண்டலூர் கேளம்பாக்கம், அதுவுமே 150 ஃபீட் ரோடாக மாறுதுங்க. ப்ளஸ் கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து நியர்பையில் இருக்கிற அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுமே இப்போ 100 ஃபீட் ரோடாக இருக்குது, 4 லைனாக இருக்குது. அதுவும் 6 லைன் ரோடாக இப்போ கூடிய விரைவில் அதுவும் வந்து மாற்றாடி போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சைட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம காம்பவுண்ட் வால், இப்போ நம்ம பிளாட் நம்பர் 34 நம்ம வந்து லேஅவுட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து 30 அடியில் 60 அடி ரோடும் கிரிட் ஆஃப் ரோடுமே ப்ரொபோசலாக இருக்குது. அது நம்மளுடைய சிஎம்டி அப்ரூவல் காப்பிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் சிஎம்டி அப்ரூவல் காப்பி நாங்கள் வந்து இது பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் 150 ஃபீட் ரோடு ப்ளஸ் இந்த கமர்ஷியல் ரோடு பக்கத்தில் 60 அடி ரோடு வரப்போகுதுன்னு சொல்கிறனால இது எல்லாமே இருக்கிறனால நம்மகிட்ட வாங்குற கஸ்டமருங்கிறது ஒரு 2-3 வருஷத்துலேயே நிச்சயமாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம மெட்ரோங்கிறது இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் இருக்குது. அதுவுமே கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் சபர்பன் ஸ்டேஷனுமே கிளம்பாக்கத்தில் வருதுங்க. ஸோ இது வந்து முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிங்கிறது நம்ம சைட்டுக்கு நியர்பையில் எக்கச்சக்கமாக இருக்கிறனால நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் எந்த ஒரு நேரத்துலையும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வரதுனால நம்மள்ட்ட இடம் வாங்குற கஸ்டமருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது வெரி ஷார்ட் டைம்லேயே ஒரு 5 வருஷத்துலேயே ஒரு பெரிய வளர்ச்சி அடையுங்க. 10 வருஷம் கழிச்சு நானே இந்த இடம் வந்து உங்கள்கிட்ட வாங்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் விற்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்தோட க்ரோத்துங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குங்க. நம்ம ஸ்ரீ சேஷாத்ரி நகரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன
growth இருக்குங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளவும் இருக்கிற இந்த இடம் வந்து என்ன ப்ரைஸ் தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ தை மாதத்தில் நம்ம வந்து 5490 ரூபா per square feetன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சைட்டில் பிளாட்டோட ஸ்டார்டிங் சைஸுங்கிறது 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஸ்டார்டிங் பட்ஜெட்டுங்கிறது 40,50,000 நமக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குது. இது CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்கிறதுனால நமக்கு 90% வரைக்கும் பேங்க் லோனும் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து SBI, HDFC, டாடா கேபிட்டல், IDBIன்னு எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், எங்களால் 10 நாளில் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 90% பேங்க் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேங்க. அதனால உங்கள் கையில் முன்பணங்கிறது வெறும் 6 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த மனைப்பிரிவில் உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, வெறும் 6 லட்ச ரூபா இருந்தால் போதும் மீதி லோன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறாங்களே, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பற்றி எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தை மாதத்தில் பண்ணுற கஸ்டமருக்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் இருக்குங்க. இதை தை மாதத்தில் புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், பட்டா சார்ஜஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ₹1 கூட நீங்கள் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன போயிட்டுருக்கு, என்ன நமக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்கன்னு நினைப்பீங்கல்ல. இங்கே கைட்லைன் வேலைங்கிறது 3500 ரூபா போயிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 738 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2,60,000 ரூபாய் இப்போ இந்த தை மாச ஆஃபரில் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸ்ரீ சேஷாத்ரி நகர் ப்ராஜெக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ பொறுமையாக நம்ம அம்யூனிட்டிஸ் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஃபியூச்சரில் வருது, என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இது மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் சைட்டுக்கு ஃபேமிலியாக வந்து சைட் விசிட் பண்ணுறதுக்கான கேப் ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் சைட் விசிட் பண்ணுற நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க. இங்கே சைட்டில் ஸ்பாட் புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கோல்ட் காயினுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஃபேமிலியாக வாங்க, சைட்டை பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கான ட்ரீம் பிளாட்டை டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க.